எண்ணெயில் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, சீரகம், அப்புறம் வந்து சோம்பு, அதாவது கறி மசாலா பொடின்னு சொல்லுவாங்க, இது ஒரு 2 ஸ்பூனு. அப்புறம் இது வந்து குழம்பு மிளகாத்தூள், இதையும் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஃபைனலாக இந்த வெங்காயம், பூண்டு, ஜீரகத்தோட கொத்தமல்லி எல்லாத்தோடையும் நான் வந்து ஃபைனலாக மிக்ஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா எண்ணெயில் வந்து வணங்கிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிரேவிக்கு தேவையான குழம்புக்கு கொஞ்சம் அப்படியே சேர்த்து உப்பு அதிகம் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா அப்படி வணங்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை அரைச்சி இதில் ஆட் பண்ணணும். ஓகே, கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். இப்போ வந்து பாருங்கள், நல்லா கறி வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த வெங்காயம், பூண்டு இதெல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு இப்போ இதில் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், இது கூட கறி மசாலா பொடி, உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கிறதுனால உப்பு தேவையில்லை. இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதி விடலாம். ஒரு விசில் வந்தால் போதும். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. நல்லா ஏர் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பரான அப்படியே மட்டன் கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கட்டி வச்ச பெரிய வெங்காயம், லைட்டாக மல்லித்தழை நல்லா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குழம்பு கறிப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கறிக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகம் தேவையில்லை, கரெக்டாக போதும். ஏன்னா கறியிலையும் உப்பு இருக்கும், வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால். ஓகே, இப்போ மட்டன் கிரேவி ரெடி. ஓகே, தேங்க்யூ.